இவர் தாங்க கபாலி. யோ கேமரா திருப்பியா. யோ நீ ஏன் வெளில வந்த? ஏய் சீ உள்ள போ. இப்போ வெளில வா. பார்க்கறதுக்கு மாமிச மலை மாதிரி இருக்காரு, இவர் தாங்க கபாலி. ஏரியா ஃபுல்லாகவே இவருக்கு செம்ம மரியாதைங்க. காரணம் இவர் செய்கிற தொழில் ஃபுல்லாகவே வெட்டுறது குத்துறது அறுக்கிறது தான். எஸ் ஈஸ் அ புச்சர். புரியல? கறி வெட்டுற வருமா? செம்மையா இருக்கல. அடுத்த வாட்டி வா, எக்ஸ்ட்ரா உனக்கு கறி தரேன். வீட்டுக்காரனை மட்டும் கூட்டு வந்துடாத. பாய். இவன் தாங்க கீரி புள்ள. ஸ்டைலா எல்லாரும் இவனை கீரின்னு கூப்பிடுவாங்க. என்ன பண்ணப்பா? என்ன ஒண்ணு இல்ல. என்னடா பண்ண நீ? என்ன பண்ணியா நீ? ராமனுக்கு அனுமார் மாதிரி இந்த கபாலிக்கு ஒரு கீரி. என்னடா பண்ண? போடா சீக்கிரம்டா. நம்ம கபாலி கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா, எதுக்காகவும் யாருக்காகவும் எதையும் விட்டு தர மாட்டாரு. வணக்கம். எனக்கு பாத்தீங்கல்ல, சுசிலாக்கா முகமது துபாயிலேருந்து எப்போ வராரு? செருப்பு பிஞ்சிரும். முகேஷ் அவர் பேர்னாலவோ என்னவோ தெரியல, ரொம்ப முக்கிய முணங்கி தான் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் பாஸ் பண்ணார். சாதாரண வேலை, சுமாரான பர்சனாலிட்டி. ஆனால் ஒன்றுத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்லைங்க. வேற என்ன, லவ் தான். லவ்னு வந்துட்டா போதும், பையன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுவான். சர்ப்ரைஸ். எனக்காக இன்னைக்கு நீ பைக்ல வந்திருக்கியா? சாச்சா, இது யார்தோ? அதானே பார்த்தேன். உங்க வீட்டு லவ் இல்ல, எங்க வீட்டு லவ் இல்ல, உங்க அக்கா அம்மாக்கா லவ்ஸுங்க. சரி வாங்க நம்ம கதைக்கு போலாம். அவனை ஸ்கிரீன் கீஞ்சிடும். என்னப்பா இங்க சிக்கன் கிடைக்குமா? சிக்கன்லாம் கடிக்காது, சிக்கன் வேணா நீ கடிக்கலாம். எனக்கு சிக்கன் வேணும். இங்க சிக்கன் கிடைக்காதுடா. எனக்கு சிக்கன் வேணும். டேய் கேரி, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். அது கத்தியாரா சங்க எடுத்துடலாம். என்னடா சிக்கன் கேட்டா தரமாட்டேங்கிறானா? சிக்கன் கேட்டா தரமாட்டியா நீ? பதில் சொல்றா. தரமாட்டியா நீ? அப்படியே போட்டானா? எதுக்குடா சிரிக்கிற? நான் நீங்களும் என்ன மாதிரி தானா? வேஷ்டி கட்டினா உள்ள எதுவும் போட மாட்டீங்களா?
இந்தாங்க தம்பி. இனிமே தம்பி எப்போ வந்து கறி கேட்டாலும் ஒழுங்கா கொடுக்கணும், புரியுதா? வாடா போலாம். மச்சான் எப்போ பார்த்தாலும் இதை கவரிங்னே சொல்லி ஏமாத்துறியே. ஒரு நாள் சேட்டு கடையில் போய் வச்சு பார்ப்போமா? டேய் கவரிங் தான்டா மச்சான் எப்படா உன் ஆளை இன்ட்ரோ கொடுக்க போற? ஏ உங்களெல்லாம் நம்ப முடியாதுடா. ஐயோ அப்படியே இவர் ஆளை உஷார் பண்ணிட்டாலும் ப்பு. பெரிய மேகன் ஃபாக்ஸு மேகவா அது யார் மச்சான்? ஏ சும்மா இருங்கடா. அவ என்ன அழகு தெரியுமா மச்சி? அவ சாப்பிடுற அழகு இருக்கு பாரு. முகேஷ், சொல்லுமா. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ சொல்லி எதுமா நான் கேட்காம இருக்கேன், சொல்லு. இன்னொரு பிளேட் சொல்றியா? எதுக்கு தெரியுமா நான் அவங்களாம் செலவே பண்ண மாட்டேன். எதுக்கு? எல்லாம் அவளுக்காக தான்டா. இப்போ கூட நீங்க தான் செலவு பண்றீங்க. ஆமா. ஒரு தேவதனா. அட பாவி, போன மாதம் அந்த பொண்ணை ஏன்டா அசிங்கமாக திட்டுறேன்னு கேட்டதுக்கு என்ன அந்த அடி அடிச்சேடா. இப்போ தேவதன்ற விளங்கிடும். சாரி மச்சி. சரிடா சரி. ஒரு நாளில் ஒரு நாள் பெட்ரோல் இல்லாத பைக் மாதிரி நடு ரோட்டில் நிற்ப. அப்போ வந்து உன் முன்னாடி இதே சிரிப்பு நான் சிரிப்பேன்டா. நான் திவ்யா பேசுறேன். சொல்லுமா. எங்க இருக்க? வீட்டில். ஈவினிங் 4 o'clock உன்னை மீட் பண்ணணும். ஓகேம்மா வரேன். ஹாய். என்னம்மா பிரச்சனை? டேய், கொஞ்சம் கூட பொறுப்பாவே இருக்க மாட்டியா? ஆம்பளை தானே நீ? அதுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தா தானே. டேய், உன்னை தானே கேட்குறேன், என்ன யோசிக்கிற? இப்போ என்னம்மா என்ன பண்ண சொல்ற? கீரி கோயிலுக்கு போனா சீக்கிரம் கடை சார். போலாமாடா? சின்ன பையெல்லாம் பார்த்துக்கிறானே.
போடா சும்மா போச்சே. கேள்விப்பட்டியா கபல்யானா உட்காந்து சைக்கிள் டயரே வச்சுச்சுப்பா. அப்படியா? அப்புறம் என்ன ஊரே பார்த்து சிரிச்சுது. நான் கபாலி நீ உட்காந்து சைக்கிள் டயரை வெஞ்சிச்சாமே. உனக்கு யார் சொன்னது? ஊரே பேசின்னு போகுது. ஏய் கேரி, நடந்து அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள எவனா ஊருக்குள்ள சொல்லிட்டு திரியறான். அவனை முதல்ல கண்டுபிடிக்கணும்டா. உன்னை என்னடா ஏசி கார்ல வச்சு சுத்தவா கேட்டேன்? ஒரு பைக்ல என்ன வச்சு எங்கன்னா கூட்டிட்டு போக மாட்டேன்? எப்ப பார்த்தாலும் ஆட்டோ பஸ். ஏன்டா இப்படி சாவடிக்கிற? ஓ இவங்களுக்கு காரு வேற. எனக்கு தான் லைஃப்ல எவ்வளோ ஆசை இருக்கு. எனக்கு தான் பைக்கில் கண்டோன்னு உனக்கு தெரியும்ல. நான் இருக்கும்போது உனக்கு என்னடா கண்டம்? அதானே, உன்னை விட்டா பெரிய கண்டம் வேற நான் வரப்போகுது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இனி நான் உன் கூட வெளில வரணும்னா பைக்ல தான் வருவேன். பைக் வாங்கிட்டு எனக்கு நீ கால் பண்ணு. அவ்வளோதான், பாய். என்ன பண்றேன்னு தெரியலடா. கையில காசும் இல்லடா. மச்சான் நான் பைக் வாங்கணும்னு சொல்லிட்டாடா. மூஞ்சிலே முழிக்காதான்ட்டாடா. தப்பிச்சடா. இல்ல மச்சான், நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய் பைக் கண்டிப்பா வாங்கி ஆகணும்டா. ஸ்டெயின் பாலே சிக்ஸர் போதான். இதுல ஆஷிஷ் நகராக்கு ஆட்ரி கேக்குதான். நீ வாங்குற சம்பளத்துக்கே சைக்கிளே இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வாங்கணும். இதுல பைக் வேற. கோயில் போகணும்னு சொன்னா மலை மாடு மாதிரி உக்காந்துக்கிறான். இந்த மாதிரி வாழ்க்கை நான் சோர்ந்து போய் உட்காந்ததே கிடையாதுடா. அதை நான் சொல்லணும். ஏய், இல்லைண்ணே, இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போய் நான் பார்த்ததே இல்லைண்ணே. வெக்கப்பட்டாச்சு, வேதனைப்பட்டாச்சு, அவமானப்பட்டாச்சு, அசிங்கமும் பட்டாச்சுடா. அப்போ நீ திரும்பலைடா. பூ விழுந்தாலும் பைக் வாங்குறேன், தலை விழுந்தாலும் பைக் வாங்க வேண்டாம், பைக் வாங்க வேண்டாம், பைக் வாங்க வேண்டாம். அப்புறம் எதுக்குடா என் டைலாக்? என்ன பூவை காணோம்? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சரிடா, நான் தான் இருக்கேன்ல, பைக் வாங்கிடலாம்டா. அண்ணா பைக் வாங்குறோண்ணே. ஆ, வாங்குறோம். பைக் வாங்கிடலாம்டா. இருடா, நான் தான் சொல்றேன்ல, வாங்குறோண்ணே. பைக் வாங்குறேன்டா, பைக் வாங்குறேன்டா, 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 வாங்குறேன்டா. டேய் கீரி, ஏரியாவில் இருக்க எல்லா மெக்கானிக்கிட்டையும் சொல்லி வைடா, கபாலியானனுக்கு ஒரு பைக் தேவைப்படுதுன்னு. சொல்லிடுறேண்ணே. பூமி பந்து ஏனோ இப்போ தினசா சுத்துதே, கத்து வந்து காதுக்குள்ளே புதுசா கத்துதே, பட்டமா பறக்கிற நூல் ஒண்ணு இழுக்குதே, பள்ளத்தில் சறுக்கிற சுதாரிக்க துடிக்குதே, நினப்பு முழுக்க ஏதோ கனமா நிக்குதே, நெருப்ப அணைக்க தண்ணி மனசா விக்குதே. ஒரு நாளில் ஒரு நாள் பெட்ரோல் இல்லாத பைக் மாதிரி நடு ரோட்ல நிப்ப. இப்போ வந்து உன் முன்னாடி இதே சிரிப்ப நான் சிரிப்பேன்டா, நான் சிரிப்பேன்டா, நான் சிரிப்பேன்டா. என்னப்பா கபாலி, 10 வருஷமா வச்சிருந்த சைக்கிளை திடீர்னு வித்துட்ட? உன்னை அந்த சைக்கிள் இல்லாமல் நான் பார்த்ததே இல்லையப்பா. பைக் வாங்கலான்னு இருக்கேன். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. கேள்விப்பட்டியா 10 வருஷமா வச்சிருந்த சைக்கிளை கபாலியானா 500 ரூபாய்க்கு வித்துட்டாராம். அப்படியா? என்னதான் பண்ண போறாரோ. கசாப்பு கடை வெட்டு கத்தி கண் முன்னே ஆடுதே, தலைய காக்கும் வழியா பார்த்து உள்ள என்ன ஓடுதே, கடிகாரம் உள்ள சுத்தவில்லை என்ன சுத்துதே,
வேதனை சோதனை வந்தா எப்போதான் முடியும்? பைக் வாங்கிட்டு எனக்கு நீ கால் பண்ணு. அவ்வளவுதான். பாய். நம்புற மனசுக்குத்தானே எல்லாமே மடியும். போகிற போக்கெல்லாம் நடந்தா காலுதான் ஒடியுமடா. சாகுற நாள் போல வாழ்ந்தா ஆயுள்தான் விடியுமடா. நீ புயல போல நில்லு, மழை தன்னால் வரும். அல்லைய போல செல்லு, கர முன்னால் சேரும். பட்டாசு கடை பத்திக்கிட்ட வேகம் தான் ஏறுதே. டைவடிக்கும் மீனு ஒண்ணு நெஞ்சுக்குள்ள ஊறுதே. ரெண்டில் ஒண்ணு பார்த்து கூட ரெண்டு கண்ணும் எங்குதே. அட்ரா சக்கடி இவனை பார்த்து ஊரே சொல்ல போகுதே. ஓ பூஸ்ட் தரட்டா? ஏம்மா நீ வேற. பசங்கள்லாம் பைக்கில் சுற்றுறானுங்கம்மா. அசிங்கமாக இருக்குது. எனக்கும் பைக்கில் சுற்றணுன்னு தான் ஆசை. என்ன பண்ணுறதுனே தெரில. அதானே பார்த்தேன், எலி ஏன் அம்மனமாக ஓடுதேன்னு. சரி, நீ கேட்குறது தப்பான விஷயம் இல்லை. அம்மா இந்தா வச்சுக்கோ. நகையெல்லாம் வேணாம்மா. ஏம்மா இப்படி பண்ணுற? பரவாயில்ல, வச்சுக்கோடா. அம்மா உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா. அதுக்கு என்னம்மா லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ரியாக்ஷனே இல்லாமல் இருக்க? இவ்வளோ நாளும் அப்படி தானேடா இருந்தேன். போய் சீக்கிரம் ஒரு பைக்கை வாங்கி அவளை கூட்டிகிட்டு போ. பூமி பந்து ஏனோ இப்போ தினசா சுத்துதே. கத்து வந்து காதுக்குள்ளே புதுசா கத்துதே. பட்டமா பறக்குற நூல் ஒண்ணு இழுக்குதே. பள்ளத்தில் சறுக்குற சுதாரிக்க துடிக்குதே. நினப்பு முழுக்க ஏதோ கனமா நிக்குதே. மெக்கானிக் முருகன் சொன்னார் சொன்னல. இது எப்படா சொன்ன என்கிட்ட? அதை விடுங்கண்ணே, ஒரு வண்டி வந்துருக்கா, வாங்க போய் பார்க்கலாம். எவ்வளோடா? 10,000 ரூபா தானா? மெக்கானிக் முருகேசன் இருக்காருன்னு சொன்னார்ல. ஆமாம், அவர் செகண்ட்ஸில் பைக் வந்திருக்குன்னு சொன்னாரா? எவ்வளோ? 10,000 ரூபா. அண்ணே நான்பா பைக்கு சொல்லியிருந்தோம். ஓ, அது நீ தானே? ஆமாண்ணே. சொல்லு, எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? அப்பயே சொன்ன மாதிரி தான்ப்பா, 10,000 ரூபா. காசுடு. காசுடுறா. ஓய் ஓய் ஓய். இந்த கறியோட கபாலினா யாரும் தெரியுமா உனக்கு? அண்ணே, நாங்கள் கறி வாங்க வரல, பைக்கு தானே வாங்க வந்திருக்கோம். ஏய் தம்பிகளா, இந்த கறிக்கடை கபாலியை பற்றி ஏரியாக்கே தெரியும்டா. நாங்கள் இந்த ஏரியாவே இல்லைண்ணே. ஆமாண்ணே. என்ன இருந்தாலும் பைக் எனக்கு தாண்டா. அண்ணே, நாங்கள் முன்னாடியே சொல்லி வச்சுட்டு தானே வந்திருக்கோம். ஏன் என் பையன் கூட தான் சொல்லி வச்சிருந்தான். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. ஏய் கிரி, அதெல்லாம் இல்லைப்பா, பைக் எனக்கு தான். சண்டை ஒன்றும் முடிகிற மாதிரி தெரில. பைக்கை வேணா ஏற்றுக்கொள்ளலாமா? பைக் எப்படியும் 10,000க்கு மேலே போகும். 7,000லேருந்து ஏலத்தை ஆரம்பிக்கலாம். செம்மையா காசு வரும். ஜாலி 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 ஜாலி. விட்றா ஏலத்தை. ஆரம்ப விலை 7,000 ரூபா. 7,500 ரூபா. 7,600 ரூபா. 7,601 ரூபா. 7,755 ரூபா. 7,800 ரூபா. 7,857 ரூபா. 7,861 ரூபா 95 காசு. 8,000 ரூபா. 8,010 ரூபா. 8,017 ரூபா. நிறுத்து நிறுத்து, எல்லாம் முடிகிற மாதிரி தெரில.
நீங்களே பேசி ரூமுக்கு வாங்க. எனக்கு வந்து சேர்றா நீ பேர் சாவுக்கு. மச்சான் மச்சான் நான் டென்ஷன் ஆகாத. பார்த்துக்கிறேன். நான் வேணா பேசி நான் பார்க்கட்டுமா? பார்த்துக்கிறேன். சொல்கிறது கேளு. டேய் ஆ, டேய் டென்ஷன் ஆவாரா? பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம்ரா. என்ன லைஃப் மேட்டர்ண்ணே, கொஞ்சம் தனியாக பேசலாமா? அட, எந்திரிப்பா. அட எந்திரிப்பா. அட எந்திரிப்பா. தம்பி, உனக்காச்சும் வயசு இருக்கு. இந்த வயசுல எனக்கு மானம் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ அதுவும் போச்சு. அது திரும்ப கிடைக்கணும்னா எனக்கு அந்த பைக் வேணும். இவ்வளவு சிப்பா எனக்கு பைக் கிடைக்காதுடா. அண்ணே, உங்களுக்காவது மான பிரச்சனைண்ணே, எனக்கு வாழ்க்கை பிரச்சனைண்ணே. லவ்ண்ணே. எங்க பாக்குறான்? பைக் வாங்கிட்டு எனக்கு நீ கால் பண்ணு. அவ்வளவுதான். பாய். வாழ்க்கைன்னு இருந்தால் தானே மானம் இருக்கும். எனக்கு இப்போ அதுவே போயிடும் போல இருக்குண்ணே. கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணே, ப்ளீஸ்ண்ணே. என்னண்ணே ப்ளீஸ்ண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. ஓகேப்பா. ஏ வாடா. கேள்விப்பட்டியா? இது வரைக்கும் எதுவுமே விட்டு கொடுக்காத கபாலி அண்ணா ஒரு பையனுக்கு பைக்கை விட்டு கொடுத்துட்டாரான். டேய் கீரி, நாம் அசிங்கப்படுறதுக்கு இவங்க தானே காரணம். புறா அவனை. சரி, பைக்கை வித்துடலாமா? எங்கண்ணா இருக்கீங்க? கஸ்டமர்லாம் வெயிட்டிங்க. இன்னும் 2 நிமிஷத்துல வந்துடும்டா. சரிண்ணா சரிண்ணா. அண்ணா இன்னும் 2 நிமிஷத்துல வந்துடுவாரு, கறி கிடைக்கும். பல நின்று நீயும் விட்டு கூட உன்னை வந்து சேரும், அது தானா பல மடங்கு. உதவிக்கு நீயும் கூட நில்ல, உன்னை வந்து காக்கும் அந்த செயலோட சிறப்பு. விட்டு கொடுத்தா கபாலே, விட்டு கொடுத்தா கபாலே, விட்டு கொடுத்தா கபாலே, விட்டு கொடுத்தா கபாலே. நல்லவ வல்லவ பாரி நெஞ்ச உள்ளவ, கட்டு கடங்காத காலைய விட்டு கொடுத்து போனவ. This is the story of கரிக்கட கபாலி. This is the story of விட்டு குத்தா கபாலி. நான் கபாலே புதுசா வண்டி வாங்கியிருக்க போல, திடீர்னு பலன்னு இருக்குது. பெரிய ஆளிட்டிக்கிறியாப்பா? நீங்களும் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயத்துக்கெல்லாம் விட்டு கொடுத்து பாருங்க. இதை விட பெருசா விட்டு கொடுத்தா கபாலே, விட்டு கொடுத்தா கபாலே, விட்டு கொடுத்தா கபாலே, விட்டு கொடுத்தா. பூமி